டாக்டர், வாட்டர் இஸ் த எலிக்சர் ஆஃப் அவர் லைஃப். நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்கிறது என்னென்னா, தண்ணீர் அப்படிங்கிறது முறையாக பயன்படுத்தினால் அது ஒரு அமிழ்தம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. தண்ணீரை பயன்படுத்தியே நோய்களை எப்படி சரி செய்வது அப்படின்னு சொல்லுங்கள் டாக்டர். தண்ணீரை பயன்படுத்தியே நோய்களை எப்படி சரி செய்வது? செய்யலாம். ஆனால் தண்ணீரை மட்டுமே பயன்படுத்தி எல்லா நோய்களையும் போக்க முடியுமான்னா போக்க முடியாது. தண்ணீரை வைத்து சில நோய்களை போக்க முடியும். யோக முறைகளில், சித்தர்கள் முறைகளில் போனால் தண்ணியை வச்சு மட்டுமே நம்ம நோயை குணப்படுத்த முடியும். வெறும் தண்ணியுமே மட்டும் குடிச்சிட்டு சாதாரண மனிதர்கள் உயிர் வாழ முடியாது. யோக முறைகளை கூட அட்ஜாயின் பண்ணி கூட அதை ஃபாலோ பண்ணுறவங்க தண்ணியை மட்டுமே கொடுத்து உயிர் வாழ முடியும். நான் பேசுகிறது எல்லாமே சித்தர்கள், யோகிகள், மகான்கள், முனிவர்கள் அவங்க சொன்ன வைத்திய முறைகளை பற்றி நம்ம சொல்லிட்டு இருக்கோம். சித்தர்கள் வெறும் காற்றை மட்டுமே சுவாசித்து உயிரோடு இருந்தார். ஒன்லி காற்று மட்டும்தான், பிரெத் மட்டும்தான் உயிரோடு இருந்தார். இருக்க முடியுமா? இருக்க முடியும். இப்போ நாமும் இருக்க முடியும். நாம் அந்த அளவுக்கு போகிறது இல்லைன்றது தான் விஷயம். தண்ணீரை மட்டுமே கொடுத்து உயிர் வாழ முடியும். அவங்களும் வாழ்ந்துருக்காங்க, நம்மளாலையும் வாழ முடியும். பட் நீங்கள் சாதாரண நினைக்கிற மாதிரி தண்ணி மட்டுமே ஒரு நாளைக்கு 2 லிட்டர் 3 லிட்டர் தண்ணி குடிக்கிறது சார், நான் என் நோயாக இருக்கும் அப்படி இல்லை. அந்த கூட என்ன முறைகளே அவங்க யோக முறைகளை பயன்படுத்தினா அது கூட சேர்ந்து பண்ணிங்கன்னா தண்ணியோடு இருக்க முடியும், உங்களாலையும் இருக்க முடியும். ஆனால் அந்த லெவலுக்கு நீங்கள் தயாராவீங்களா அப்படின்ட்டு தான் கேள்வி. நான் அதெல்லாம் இல்லை சார், தண்ணி மட்டும் குடித்தான் அவ்வளோதான் அப்படின்னா முடியாது. சவுத்தில் தென் தமிழ்நாட்டில் ராமகிருஷ்ணன் அப்படின்னு ஒரு ஐயா இருந்தார். அவர் முழுக்க முழுக்க இயற்கை உணவே சாப்பிட்றவர். அவர் முழுக்க முழுக்க தேங்காய் மட்டும்தான் சாப்பிட்டு உயிரோடு இருந்தார். இன்றைக்கி அவருடைய ஆசிரமங்கள் இருக்குது. முழுக்க முழுக்க தேங்காய் படசாமியான்னு சொல்லுவாங்க. அவர் இப்போது அவர் இல்லை, அவருடைய சன் இருக்கார். அவருடைய சன்னும் பிறந்ததுலேருந்து இன்னைக்கு வரைக்கும் தேங்காய் மட்டும்தான் சாப்பிட்டுருக்காங்க. ஒன்லி தேங்காய், கோகனட் மட்டும்தான், வேறு எதுவுமே கிடையாது. எந்த சாப்பிட்றதும் கிடையாது, கோகனட் மட்டும்தான். அப்போது அந்த ராமகிருஷ்ணன் ஐயா என்ன பண்ணார், தேங்காய் மட்டுமே சாப்பிட்டு உயிர் வாழ்ந்தார். ஆரோக்கியமாக இருந்தார். எந்த நோயினுடைய எந்த ஹாஸ்பிட்டலுக்கும் போல, எந்த ட்ரீட்மெண்ட்டுக்கும் போல நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்தார். ஃப்ரெஷ்ஷாக வேலை செய்வார். 3 வேளை சாப்பிட்றவங்களால செய்ய முடியாத வேலையை அவர் செய்வார். 3 வேளையும் நல்லா திருப்தியாக சாப்பிட்டு விட்டமின்ஸ், மெட்டல்ஸ், மினரல்ஸ் என்னென்ன தேவையோ பாடிக்கு என்னென்ன வேணுமோ எல்லாத்தையும் கரெக்டாக சாப்பிட்டவங்களால கூட முடியாத விஷயத்தை அவர் செய்வார். நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருப்பார். அந்த பண்ணையில், தோட்டத்தில் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருப்பார். அந்த குடியில் அவர் கடைசியாக ஒரு முறைக்கு போனார். அவருடைய மகனும் இன்றைக்கும் தேங்காய் தான் சாப்பிட்டுருக்காரு. அவருக்கு மேரேஜ் ஆகி குழந்தை இருக்குன்னு நினைக்கிறேன். அவரும் இன்றைக்கு வரைக்கும் தேங்காய் மட்டும் தான் சாப்பிட்ருக்காரு. அவர் ஸ்டூடெண்ட்டாக இருக்கும்பொழுது ஒரு டைம் அவருக்கு அடிபட்டுடுச்சு, ரொம்ப ரத்தம் குப்பிடிச்சிக்கிட்டு வருது, ரொம்ப இதாகி போச்சு. அப்போ ராமகிருஷ்ணன் ஐயா என்ன பண்ணுறாரு, உடனே ஹாஸ்பிட்டலுக்கெல்லாம் பண்ணணும். அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், தேங்காய் கொடுக்கும், தேங்காய் எண்ணெயை தடவும், தேங்காயை கொடுக்கும், தேங்காய் எண்ணெய் தடவும். ரெகுலராக தேங்காய் எண்ணெய் மட்டும்தான் அப்ளை பண்ணார். அதே வேற ஒருத்தருக்காக இருந்தால் ஹாஸ்பிட்டலில் போய் சூச்சர் போட்டு அது பெரிய இது பண்ணி ஒரு 1 month 2 month ஆகிருக்கும். அது நார்மல் ஆகுது. பட் அவர் அவருடைய சனுக்கு அதை பண்ணலை. ஒன்லி தேங்காய் எண்ணெய் மட்டும்தான் அப்ளை பண்ணார். தேங்காய் ரெகுலராக எப்பயும் சாப்பிட்லான்னு கொடுத்தாரு. நார்மல் ஆகிடுச்சு. இதுதான் உண்மை. அப்போது ஐயா என்ன பண்ணார், ரொம்ப இயற்கை மருத்துவத்தில் ரொம்ப அதீதமான நம்பிக்கையோட நான் மூச்சு காற்றை மட்டுமே சுவாசித்து இருக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நாள் இருந்தார். அதுதான் அவர் பண்ண ஒரு சின்ன தப்பில்லை, ஒரு ஆர்வத்தில் அவர் பண்ணார். ஆனால் மூச்சு காற்றை மட்டுமே சுவாசித்து இருக்க முடியும். ஆனால் அந்த சில யோகா டெக்னிக்கை ஃபாலோ பண்ணியிருக்கணும். அவர் என்ன பண்ணார், சரி நம்ம தேங்காய் சாப்பிட்டுட்டு உயிர் வாழ்ந்தோம், நம்ம நல்லா ஆரோக்கியமாக இருக்கிறோம், மக்களுக்கு சொல்கிறோம், மக்களும் அதை சாப்பிட்டு நல்லா ஆரோக்கியமாக இருக்காங்க, நல்லது, ஓகே. அதனால் நாம் இப்போ என்ன பண்ணுவோம், மூச்சு காற்று மட்டுமே சுவாசித்து நம்ம உயிரோட வாழணும் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி இருந்தபோது கொஞ்ச நாள் அவர் மாற்றிட்டார். மூச்சு காற்றை மட்டுமே இருக்க முடியும் அப்படின்றது அவர் அந்த கருத்தை உள்வாங்கி அதை லைஃப்பில் ஃபாலோ பண்ண தப்பு கிடையாது. ஆனால் என்ன பண்ணார், அந்த யோகிக் மெத்தடை ஃபாலோ பண்ண விட்டுட்டார். அது தெரியல, யாரும் சொல்லவும் இல்லை போல. அந்த யோகிக் மெத்தடை கூட ஃபாலோ பண்ணிவிட்டு அந்த வெறும் மூச்சு காற்றை மட்டும் சுவாசி தான் வந்துட்டுருக்கோம்.
பட் அந்த யோகிக் முறையை விட்டுட்டு சாதாரண நம்மள மாதிரி சாதாரண மக்கள் மாதிரி வெறும் மூச்சு காற்றை மட்டுமே இது பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு அது மாறிட்டார். அது அவர் செஞ்ச ஒரு சின்ன தவறு, பெரிய நல்லா பண்ணார். அப்போது மூச்சு காற்றை மட்டுமே சுவாசி இருக்கிறவங்க இன்றைக்கும் இருக்காங்க. பட் அந்த யோகிக் டெக்னிக், அந்த சித்தருடைய ரகசியத்தை புரிஞ்சுக்கிட்டு அதையும் அப்ளை பண்ணால் மூச்சு காற்றோட மட்டுமே நம்மளால் உயிர் வாழ முடியும். இன்னமும் ஒரு ஸ்டெப் அதிகமாக போனால் சுவாசமே பண்ணாமல் உயிர் வாழ முடியும். என்னுடைய குரு அந்த டெக்னிக்கை சொல்லி கொடுத்தாரு. சுவாசமே பண்ண மாட்டோம், நம்ம மூச்சை வாங்கி உள்ளே ஸ்டோர் பண்ணிக்கணும், அவ்வளோதான். சுவாசமே ஸ்டாப் பண்ணிவிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா சயின்டிஸ்ட் எல்லாம் வந்தாங்கன்னா டெட் பாடி தான் சொல்லுவாங்க. எல்லாமே எதுவுமே இல்லை, மூச்சு காற்றுலாம் ஒன்றுமே இல்லை, அவ்வளோ நேரத்தில் அடக்க மாட்டேங்க, எரிச்சிருக்கேன்டுவாங்க. பட் அந்த பிராணனை உள்ளே வாங்கி உள்ளே ஸ்டோர் பண்ணிவிட்டு எத்தனை வருஷம் வேணாலும் இருக்கலாம். நம்ம எப்படி, அதாவது யோகா சித்தர்கள் ரகசியம் அது, எத்தனை வருஷம் வேணாலும் இருக்கலாம். அவங்க டிசைட் பண்ணுறது தான், இத்தனை வருஷம் இருக்கலாம், இத்தனை வருஷம் இருக்கலாம், அது பிறகு நம்ம வெளில வரலாம் அப்படின்னு டிசைட் பண்ணிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி பிராணசக்தி உள்ளே வாங்கி வச்சுருவாங்க. நீங்கள் பாடி தொட்டு பார்த்தீங்கன்னா சாதாரண ஹீட் இருக்கும், அவ்வளோதான். இல்லை சில டைமில் சில்னஸ் கூட இருக்கும், பட் இறக்க மாட்டாங்க. எத்தனை வருஷம், 5 years 10 years 12 years அப்படின்னா கூட அந்த பீரியடு முடிஞ்ச பிறகு திருப்பி லைவ் அதே பாடியில் அதே இது ஃப்ரெஷ்ஷாக வர முடியும். இந்த மாதிரியான ரகசியங்கள் சித்தர்கள் கதையெல்லாம் மறைஞ்சு போச்சு, செய்ய முடியாதது கிடையாது. என்னுடைய குரு அடிக்கடி சொல்லுவார், சித்தருடைய ரகசியங்களை எல்லாம் ஃபாலோ பண்ணால் நீங்களும் அது மாதிரி இருக்க முடியும், உங்களாலே அது மாதிரி வர முடியும், உங்களாலே யாரும் செய்ய முடியும். ஆனால் நீங்கள் யாரும் செய்ய மாட்டேன்றீங்கன்னு சொல்லுவேன். நீங்கள் யாரும் செய்ய மாட்டேன்றீங்க, அவ்வளோதான். சும்மா பேசுகிறீங்க, அவ்வளோதான், அதோட வந்துடுறீங்க. அது பிறகு நீங்கள் எதுவும் ஃபாலோ பண்ணி பண்ணுறது இல்லை. பட் சித்தருடைய முறைகள் சித்தர்களுக்கு மட்டுமே கிடையாது. அவங்க ஃபாலோ பண்ணாங்க, சாதிச்சாங்க. நம்ம ஃபாலோ பண்ண சாதிக்கல, அவ்வளோதான் விஷயம். அப்போ மூச்சு காற்றை மட்டுமே சுவாசித்து உயிர் வாழ முடியும். உயர்ந்த சித்தர்கள் ரகசியங்களுக்கு நம்ம மூச்சு காற்றை சுவாசிக்காமலும் உயிரோட வாழ முடியும். அது மாடர்ன் சயின்ஸுக்கு ஆச்சரியமாக இருக்கும், சயின்டிஸ்ட்டுக்கு ஆச்சரியமாக இருக்கும். பட் அது சித்தர்கள் கண்ட உண்மை. ஸோ தண்ணீரையும் குடித்தும் உயிர் வாழ முடியும், வெறும் பழங்களை மட்டுமே சாப்பிட்டும் உயிர் வாழ முடியும், உணவே இல்லாமலும் உயிர் வாழ முடியும், காற்றை மட்டுமே சுவாத்து உயிர் வாழ முடியும். உயிர் வாழணும்னு நினச்சா என்ன பண்ணணும்னா, உள்ள நம்ம பாடிக்குள்ள ஒரு இடம் இருக்குது, அந்த இடத்துல பிராணம் சேர்த்து வச்சாங்க. நாபி சக்கரத்தில் பிராணசக்தியை சேர்த்து வச்சுட்டீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் எவ்வளோ சேர்த்து வைக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி. என்னுடைய குரு என்ன பண்ணுவார், நாபி சக்கரத்தில் பிராணனை சேர்த்து வச்சுட்டு பாடியிலேருந்து நம்மளை பிரித்து வெளிலெல்லாம் கூப்பிட்டு போவார், எங்கே வேணாலும் கூப்பிட்டு போவார். கண்ணுக்கு தெரியாத இன்விசிபிள் வேர்ல்ட்ஸ் போனாலும் கூப்பிட்டு போவார், இந்த ஃபிசிக்கல் வேர்ல்டு போனாலும் கூட்டிகிட்டு போவார், எல்லாரையும் கூப்பிட்டு போவார். அப்போ பிராணனை நாபி சக்கரத்தை ஸ்டோர் பண்ணிட்டு எங்கள் எல்லாம் ரிலீஸ் பாடிலேருந்து வெளியே அப்படியே கூப்பிட்டு போவார். எல்லாத்தையும் கூப்பிட்டு போயிட்டு திருப்பவும் கரெக்டாக கொண்டு கரெக்டாக சேர்த்து விட்டுருவார். ஸோ அப்போ என்ன பண்ணுவார், எங்களை பாடி வெளியே போயிடுறோம். அப்போ நம்ம போயிட்டு வர வரைக்கும் அந்த பிராணசக்தி இருக்கணும்ப்பா, பிராணசக்தி இருக்கணும்னு சொல்லிட்டு ஸ்டோர் பண்ணிச்சு, நாபி சக்கரத்தை ஸ்டோர் பண்ணிச்சு. அந்த நாபி சக்கரத்தை நம்ம ஸ்டோர் பண்ணாமல் விட்டுட்டோம் அப்படின்னு சொன்னால் பார்க்குறவங்க இங்கே இறந்துட்டாருன்னு சொல்லிட்டு எரிச்சிடுவாங்க, பதிச்சிடுவாங்க. திருமூலர் வந்த கதை அந்த மாதிரி கதை தான். திருமூலர் கதை தெரியும் இல்லையா? சிவன் என்ன வேலை செஞ்சார், திருமூலர் எப்படி உருவானாருன்னு தெரியும் இல்லையா? அது இதே மாதிரி கதை தான். அப்போது நாபி சக்கரத்தில் பிராணனை ஸ்டோர் பண்ணிக்கிற அந்த சித்தருடைய ரகசியம் தெரிஞ்சது அப்படின்னு சொன்னால் சுவாசமே இல்லாமல் கூட நம்மளால் எத்தனை நாள் வாழ இருந்துருக்கலாம். எங்களெல்லாம் அதிகபட்சம் 5 நாள் கூட்டு போயிருக்காரு, 5 days எல்லாம் போய்ட்டு திருப்பி வந்துருக்கோம். நம்ம பாடி இங்கே இருக்குது, நாங்கள் வெளில போயிருக்கோம். அப்போ உள்ளே வரும்பொழுது என்ன இருக்கும், எங்கள் பாடி மட்டும்தான் இருக்கும், நம்ம பாடியில் அசல் பாடி வெளியே போயிருக்கும். அப்போ பிராணம் எங்கே இருக்குது, பிராணம் இங்கே இருக்குது. அப்போ பிராணம் 5 நாளுக்கு அந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சுருவார், எங்களை ஹெல்ப் பண்ணுவார், ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு அது போய்ட்டு. ஸோ அது உங்களாலே முடியும், எல்லா வேலையும் முடியும். சாதாரண மக்கள் யாரும் செய்யறதில்லை, சித்தர் மக்கள் செய்கிறார்கள், அவ்வளோதான். ஸோ டாக்டர் இளங்கோ ஆயுஷ் ஹாஸ்பிட்டல் வழங்கும் விழிப்புணர்வு